குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 2025 புதன்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி சார்பில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக ஒரு ஃபுல் டெஸ்ட், அதாவது ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது பார்த்திங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கும் மேற்பட்ட வினாக்களும் இல்லை உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்கும். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி படிங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களால் காவல்துறையில் பார்த்திங்கன்னா பணியாற்ற முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் பார்த்திங்கன்னா கட்டுமான விபத்து ஏற்பட்டு பார்த்திங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் விழுந்திருக்காங்க. இந்த எண்ணூர் அனல்மின் நிலையம் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது முக்கியமானது. பிசி எக்ஸாமில் இந்த பொறுத்துகளில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் அக்டோபர் 2, அதாவது நாளைக்கு. இதில் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா திரும்பினார். ஓகேங்களா? அது முதல் பார்த்திங்கன்னா ஓய்வில்லாத அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள்லாம் நிறைய நடத்திட்டு வந்தார். 1931 அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியுடைய 62வது பிறந்தநாள் பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் 2வது ஒட்டமேசை மாநாட்டில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டார். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து கேள்வி என்னன்னா 2வது ஒட்டமேசை மாநாடு 1931. அடுத்து பார்த்திங்கன்னா 1935 பார்த்திங்கன்னா புதிய அரசியல் சீர்திருத்த சட்டம் பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்தது. இந்திய அரசு சட்டம் 1935. அதன்படி 1937 பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற வினாக்கள், அதெல்லாம் மார்க் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய நூற்றாண்டு விழா பார்த்திங்கன்னா விஜயதசமி என்ற அக்டோபர் 2 பார்த்திங்கன்னா தன் நூற்றாண்டை கொண்டாட இருக்குது. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக் சங் அப்படின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பார்த்திங்கன்னா கேசவ பலிராம் ஹெட்கேவர் அப்படின்ற மருத்துவர் தான் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா சில இளைஞர்களை இரட்டி சின்னதாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நூற்றாண்டை கொண்டாட இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா மோகன் பகவத். ஓகேங்களா? அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து பயிற்சி பெற்றவர் தான் பார்த்திங்கன்னா தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர் ஓய்வூதியத்தின் இடைக்கால அறிக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்களை குறித்து விரிவாக ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 நபர்களை கொண்ட குழு பார்த்திங்கன்னா 3 நபர்களை கொண்ட குழு அமைச்சாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அரசனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரான ககதீப் சிங் பேடி இவருடைய தலைமையில் 3 அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு தன்னுடைய இடைக்கால அறிக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா காசா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச திட்டத்திற்கு பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா வரவேற்பு தெரிவிச்சு. அந்த 20 அம்ச திட்டம் பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியீடு, அதாவது பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நேற்று குரூப்பில் போட்டோம். தேவை உள்ளவங்க அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூத்த பாஜக தலைவரும் தில்லி பாஜகவினுடைய முதல் தலைவருமான வி.கே. மல்ஹோத்ரா பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். தில்லியிலிருந்து 5 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். ஓகேங்களா? கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவினால மருத்துவமனையில் அனுமதியில் இருந்தார். இப்போ காலமாயிட்டார். தில்லி பாஜகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தவர். 2008 தில்லி பேரவைத் தேர்தலின் போது கட்சி முதல்வர் முகமாக பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டார். ஓகேங்களா? அடுத்தது பஹல்காம் தாக்குதலுக்கு பார்த்திங்கன்னா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் நமது முப்படைகளின் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடந்த மே 7 முதல் 10ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பார்த்திங்கன்னா ஏற்பட்டாங்க. அப்போது பார்த்திங்கன்னா முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்திய விமானப்படையின் ஒருங்கிணைந்த வான் கட்டமைப்பு பிரிவும் இராணுவத்தினுடைய ஆகாஷ்தீர் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இந்திய கடற்படையினுடைய திரிகன் கட்டமைப்பு ஆகிய 3மே ஒருங்கிணைந்து செயல்பட்டதனால பார்த்திங்கன்னா இந்த வெற்றி நமக்கு எளிதாக கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரரான சுமித் அன்டில் பார்த்திங்கன்னா போட்டி வரலாற்றில் 3 முறை சாம்பியனான ஒரே இந்தியராக பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் நம்பர் 1 வீரரான ஸ்பெயின் கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச திட்டத்தை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் குறித்து பரிசீலிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த 20 அம்ச திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. நீங்கள் குரூப் 1 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதை நான் கட் பண்ணி நம்ம குரூப்பில் போட்டுறேன். அதாவது உடனடியாக போரை நிறுத்தணும், பாலஸ்தீன கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா 250 பேர் கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கணும், இஸ்ரேல் படை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேறணும், ஹமாஸ் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள்லாம் கைவிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு 20 அம்ச திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவசம் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவசம் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி விட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சு பயன்பெறுங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டிருக்கோம், குரூப்பில் போட்டிருக்கோம். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.